எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட அப்படி ஒரு ருசியாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 4-5 வரமிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணந்து, 2 தக்காளி கட் பண்ணந்து, 50 கிராம் உரிச்ச பூண்டு, 1/2 கிலோ அளவுக்கு 4 கட் பண்ண கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய், மல்லி எல்லாம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, உரிச்சு வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இது கூட ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுவே வெந்துடும் எண்ணெயிலேயே. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஒன்றா சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் இப்போ நம்ம போட்டுடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ட்ரையாக வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை இது கூட ஒன்றா சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக கொதித்து வந்துடும். குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்குனா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே அளவே போட்டு செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா சூடான சாதத்தோடு இந்த குழம்பை விட்டு சாப்பிடும்போது வேணான்னு சொல்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.